கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போறோம்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18:21 போடப்பட்டிருக்கிறது. நம்மள பேசுற வார்த்தைகள்ல ஒரு வல்லமை இருக்குங்க. நம்ம வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். நம்ம பிள்ளைங்களை அடிக்கடி திட்டுறோம், சனியனே இங்கே வா, எப்போ அப்படின்னு சொல்லி கோவத்தில் ஏதாவது பேசிடுறோம். நிறைய பேர் என்ன செய்வாங்க, அதோட பக்கத்தில் சண்டை போடலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ரொம்ப சாபமான வார்த்தைகள்லாம் அவங்க சொல்கிறவங்களா இருப்பாங்க. நீ நல்லாவே இருக்க மாட்டேன், எனக்கு இந்த கெடுதல் பண்ணியா. ஆனால் அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு வல்லமை இருக்குங்கிறது அவங்க உணராமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வார்த்தைகள் பேசுவதில் ரொம்ப ஞானமாக இருக்கிறோம். அதாவது 100க்கு அதிபதி சொல்கிறாப்புல, தன்னுடைய பிரியமான வேலைக்காரன் உடம்புக்கு முடியாமல் இருக்கான், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லட்டும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அவன் ஆண்டவரை அறியாதவன் தான். ஆனால் ஒரு வார்த்தை சொன்னால் என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்வான்னு சொல்லி அவன் நினச்சான். அதே போல் அந்த பகுதியில் ஆண்டவர் அந்த வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. ஒரு வார்த்தை சொல்லி சுகத்தை கொடுத்துட்டாரு. அதே போல தாங்க அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நம்ம கவனமாய் பிரயோஜனப்படுத்துவங்களா காணப்படணும். இன்னொருத்தர் என்ன செஞ்சார் தெரியுமா, பழைய ஏற்பாட்டில் எலிசாங்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவரை மொட்டத்தலையான்னு பிள்ளைங்களாம் கேலி பண்ணாங்க. அவருக்கு கோபம் வந்துருச்சு. இயேசுவின் நாமத்தில் சபிச்சுட்டாரு அந்த பிள்ளைங்களை. பார்த்தா அந்த பிள்ளைங்களாம் மடிஞ்சு போயிட்டாங்க. அப்போ அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது பார்த்தீங்களா. அதனால தெய்வ பிள்ளைங்களே, நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துவதில் நம்ம கவனமாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும். கெட்ட வார்த்தைகளை, தூஷணமான வார்த்தைகளை, சபிக்கிற வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாதுங்க. இந்த புதிய வருஷத்தில் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சிலர் கேஷுவலாக பேசுவாங்க. அப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்கு இருக்குமானால அதை இன்னைக்கு மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. ஒரு சில நேரத்தில் நிறைய பேர் நான் சொன்னதுனால தான் அவங்களுக்கு அப்படி நடந்துச்சா அப்படின்னு வேதனைப்படுவாங்க. அவங்களுக்கு அப்படி நடந்ததுக்கு அப்புறம் நம்ம வேதனைப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால வார்த்தைகளை பிரயோகிப்பதில், பயன்படுத்துவதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஞானமாக இருக்கணும். ஆண்டவர் அதைத்தான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அதை சரியாக பயன்படுத்துவோம். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிங்கள். கர்த்தருடைய கரத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.